ஹலோ என்டர்பிரனர்ஸ், நீங்கள் ப்ராடக்ட்டை முன்னிலைப்படுத்தி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களா? நீங்கள் மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்கள் ப்ராடக்ட்டை முன்னிலைப்படுத்துறத விட உங்கள் கஸ்டமர்ஸோட ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன்ஸ் முன்னிலைப்படுத்தி தொழில் பண்ண வேண்டிய நேரம் இது. தொழில் தொடர்ந்து மாறிக்கிட்டே வந்துட்டே இருக்கு. விவசாயம் சார்ந்த தொழில்கள் அதிகமாக பண்ணிட்டு இருந்தவங்க தான் பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாங்க ஒரு காலத்தில். அந்த விவசாயம் சார்ந்த தொழில்கள் அப்படியே கொஞ்சம் நலிவடையும் போது வேகமாக இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் யாரெல்லாம் ஃபேக்ட்ரி கட்டி ஒரு ப்ராடக்ட்டை தயார் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வித்துட்டு இருந்தாங்களோ, இல்லை அந்த ப்ராடக்ட்டை வாங்கி வித்துட்டு இருந்தாங்களோ, அவங்களாம் பெரிய பெரிய பணக்காரங்களாம் ஆனாங்க. பெரிய பில்லியனர்ஸ்லாம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லேருந்து வந்தவங்க. அதுக்கப்புறம் ஐடி ரெவல்யூஷன், தொழில்நுட்பத்தை வேகமாக யாரெல்லாம் பயன்படுத்தினாங்களோ அவங்களாம் பணக்காரர்களாக ஆனாங்க. இப்போ அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறவங்க தான் இப்போ வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம எதை பயன்படுத்துகிறோம், நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்குது, ப்ராடக்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதெல்லாம் யாருக்கும் முக்கியம் இல்லை. நம்ம கஸ்டமருக்கு நம்ம வேகமாக சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோமா, சரியான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோமா, இது ரெண்டு தான் முக்கியம். நம்ம கஸ்டமருக்கு வேகமாக சொல்யூஷன் கொடுக்குறதுக்கும் சரியான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறதுக்கும் என்னென்னலாம் தேவையோ, தொழில்நுட்பம் தேவைன்னா தொழில்நுட்பம் பயன்படுத்திக்கலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்திக்கலாம், இல்லை ப்ராடக்ட்ஸ் தேவைன்னா ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்திக்கலாம். கஸ்டமர்ஸ்க்கான சொல்யூஷன்ஸை வேகமாக கொடுங்க, சிறப்பாக தொழில் பண்ணுங்கள், மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்த்துக்கள்.